Hello guys, welcome to Padviksha. So economics la pathina namalku chapter 3 production analysis chapter la irukom. So in the chapter la namba iduvarikum paatha topics pathina we have seen the laws of variable proportions and laws of returns to scale. Next romba important topic enna ACCOUNTNACY. So number consumption analysis. So consumer analysis chapter 2 la number indifference curve analysis paathirpom. The same will happen, but indifference curve analysis for consumers, ACCOUNT curve or ACCOUNT analysis for producers. So producers கானது இதுவும் சேம் தான். எந்த பாசிபிள் காம்பினேஷன்ஸ் சூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு சேம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். இதில் அதே மாதிரி தான் சேம் லெவல் ஆஃப் எஃபர்ட்ஸ் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த டாப்பிக்கை பார்க்கலாம். ACCOUNTs production function may involve at a time the use of more than one variable input. This is presented with the help of ACCOUNT curves. The two words iso and quant are derived from the Greek language meaning equal and quantity respectively. In our presentation only two factors labor and capitals are used. ஸோ ஒரு டைப் ஆஃப் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா மோர் தேன் ஒரு டைம்லேயே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 o'clock to 11 o'clock நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கோன்னா அந்த 10 o'clock to 11 o'clockலேயே எனக்கு மோர் தேன் 2 factors வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஒன்று எனக்கு லேபரும் வேலை செய்யணும், ஒன்று எனக்கு என்னோடய மிஷின்ஸும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி அட் அ டைமில் 2 ஃபேக்டர்ஸுமே ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ரொடக்ஷனில் என்னென்ன நடக்கும், என்ன ரிசல்ட்ஸ் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ACCOUNT கர்வ்ஸ்ன்றது ஒரு கான்செப்டே இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா க்ரீக் லாங்குவேஜ் ஈக்குவல் அண்ட் குவான்டிட்டி அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ்லேருந்து தான் ACCOUNTன்னு எடுத்திருக்காங்க நேம். ஸோ இதில் வந்து இந்த ப்ரெசன்டேஷனில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோன்னா 2 ஃபேக்டர்ஸை வச்சு லேபர் அண்ட் கேபிட்டல் இதை யூஸ் பண்ணி தான் எப்படி நம்ம ACCOUNT கர்வ் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இன் எக்கனாமிக்ஸ் an ACCOUNT is a curve drawn by joining the combination of changing the quantities of two or more inputs which give the same level of output. ACCOUNTs are similar to indifference curves. So this is the ரொம்ப important point. இந்த பாயிண்ட் நீங்கள் எக்ஸாம்லேயும் எழுதலாம். ஸோ ACCOUNT அப்படின்னா என்னென்னா நம்மளுக்கு இப்போது நார்மலாக இண்டிஃபரன்ஸ் கர்வ்ஸில் எந்த ஒரு டைப் ஆஃப் இது சூஸ் பண்ணாலும் எந்த ஒரு காம்பினேஷன் நம்ம இண்டிஃபரன்ஸ் கர்வ்ஸ்லேயே நம்ம படிச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணுறோன்னா காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம பர்கர் பீஸா ஆர்டர் பண்ணுவோம், பர்கர் பெப்சி. ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஆர்டர் பண்ணும்போது எந்த காம்பினேஷன்ஸ் சூஸ் பண்ணாலும் எனக்கு சேம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். அதே மாதிரி தான் இங்கே டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் குவான்டிட்டிஸ் சேஞ்ச் பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லேபர் 2 இருந்து கேபிட்டல் 5 இருந்தாலும் நம்மளுக்கு சேம் லெவல் ஆஃப் அவுட்புட் தான் கிடைக்கும். அதே மாதிரி அதில் எந்த சேஞ்சஸ் இருந்தாலும் அவுட்புட் வந்து சேம் லெவல் தான் இருக்கும். அதுதான் ACCOUNT கர்வ். ஸோ இது வந்து இட்ஸ் லிட்டில் பிட் அண்ட் மோர் சிமிலர் டு இண்டிஃபரன்ஸ் கர்வ். ஸோ an ACCOUNT curve can be defined as the locus of points representing various combinations of two inputs capital and labor yielding the same output. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இதை மீனிங்க்கும் எழுதலாம். ACCOUNT curve அப்படிங்கிறது என்னென்னா அந்த கிராஃபில் இருக்கிற கர்வ்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கர்வ்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணும்போது எனக்கு 2 காம்பினேஷன்ஸ் ஆஃப் various combinations of two inputs. various combinations of two inputs. 2 inputs தான் இருக்க போகிறது, ஒன்று லேபர் ஒன்று கேபிட்டல். இது நம்ம எவ்வளோ வேரியஸ் காம்பினேஷன்ஸில் எடுத்தாலும் நம்மளுக்கு சேம் லெவல் ஆஃப் அவுட்புட் தான் கிடைக்கும். அதுதான் ACCOUNT. The ACCOUNT is also called equal product curve. ஸோ எக்ஸாம்பிள் இப்படியும் கேட்கலாம், the product indifference curve அப்படின்னும் கேட்கலாம். ஸோ இப்போ இண்டிஃபரன்ஸ் கர்வ் வந்து நார்மலாக கன்சியூமர் அனாலிசிஸ்க்கு தான், பட் ப்ராடக்ட் இண்டிஃபரன்ஸ் கர்வ்னு கேட்டால் அது ACCOUNT அப்போ தான் குறிக்குது. ஸோ ACCOUNTோட டெஃபினேஷன் பார்க்கலாம். அக்கார்டிங் டு ஃபர்கூசன், an ACCOUNT is a curve showing all possible combinations of inputs physically capable of producing a given level of output. ஸோ எனக்கு இப்போது 3 லேபர் 4 கேபிட்டல் நான் போட்டால் எனக்கு சேம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு சேம் லெவல் ஆஃப் அவுட்புட்ஸ் தான் கிடைக்கும். எனக்கு வந்து அவுட்புட்ஸ் வந்து சேமாக இருக்கும்.
இன்புட்ஸ் நான் போடுறது என்ன லெவலில் நான் மாற்றி டிஃப்ரெண்ட்டாக போட்டாலும் எனக்கு ஒரு கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து சேமாக இருக்கும். அதுதான் ISOQUANT. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா it is seen from the table 3.2. இந்த டேபிள்லேருந்து தான் பார்க்க போகிறோம். that the 5 combinations of labor in units and units of capital yield the same level of output, that is 400 meters of cloth. ஸோ இப்போ வந்து இந்த டேபிள் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே என்னென்னா 5 காம்பினேஷன் இருக்குது. இந்த 5 காம்பினேஷன்ஸில் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் அண்ட் லேபர்ஸ். ரெண்டு லேபர் இருக்கும்போது 30 கேபிட்டல் யூஸ் பண்ணுறோம். 4 லேபர் இருக்கும்போது 22 கேபிட்டல் யூஸ் பண்ணுறோம். இது ரெண்டுத்தில் நம்மளுக்கு எந்த லெவலில் இருந்தாலும் சேம் லெவல் ஆஃப் அவுட்புட் தான் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ தட் இஸ் தி அண்ட் அகெயின் சொல்லிடுறேன், இந்த டேபிள்லாம் திஸ் இஸ் ஆல் அபவுட் என்ன சொல்கிறது, இட்ஸ் இஸ் ஆல் அபவுட் தி அசம்ஷன்ஸ். ஸோ எனக்கு இப்போ வந்து இந்த லேபர் இருந்தால் இந்த கேபிட்டல் இருந்தால் இந்த தான் கிடைக்கும், இந்த லெவல் ஆஃப் அவுட்புட் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. திஸ் இஸ் ஆல் தி அசம்ஷன்ஸ். ஸோ நீங்கள் எக்ஸாமில் எழுதும்போது இந்த நம்பர்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணி எழுதலாம், இதெல்லாம் ஒரே நம்பர்ஸ் வேறு எது சேஞ்ச் 500 600 கொடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஹவு யூ ஆர் ப்ரெசென்டிங் யுவர் ஆன்சர்ஸ் கரெக்ட்லி. நீங்கள் கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுறீங்களா? ஸோ எனக்கு யூனிட்ஸ் ஆஃப் லேபரில் 5 இருந்து யூனிட்ஸ் ஆஃப் கேபிட்டலில் 25 இருந்ததுன்னா எனக்கு 400 வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரியப்படுத்துகிறீங்க. என்ன தான் சேஞ்சஸ் நடந்தாலும் எனக்கு சேம் லெவல் ஆஃப் அவுட்புட் ஆஃப் கிளாத் தான் கிடைக்கும். ஸோ ISOQUANTs are based on the following assumptions. So assumptions பார்க்க போகிறோம். It is assumed that only 2 factors are used to produce a commodity. ஸோ ஃபஸ்ட் அசம்ஷன் என்னென்னா ரெண்டு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான் சூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு ப்ராடக்டை, ஒரு கமாடிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கேன் பி டிவைடட் இன்டூ ஸ்மால் பார்ட்ஸ். ஸோ நம்ம ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை சின்ன பார்ட்ஸ்க்கு டிவைட் பண்ணிக்கலாம். டெக்னிக் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ நான் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறேன்னா அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அதில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. The substitution between the two factors is technically possible. That is production function of variable proportion type rather than fixed proportion. ஸோ 5 லேபர் தான் ஒர்க் பண்ணணும்னா அப்படி கிடையாது. டிப்பிக்கலி சேஞ்ச் ஆகும், லேபர்ஸ் வந்து சேஞ்ச் ஆவாங்க. 5 லேபர்ஸ் இருக்கிற இடத்துல 2 லேபர்ஸ் வச்சுட்டு கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணுவேன். என்ன தான் நான் இன்க்ரீஸ் பண்ணாலும் எனக்கு அவுட்புட் சேமாக தான் இருக்கும். ஸோ தட் இஸ் தி substitution work. Next, under the given technique, factors of production can be used with the maximum efficiency. ஸோ கொடுத்த இருக்கிற லெவல் ஆஃப் இன்புட்ஸ் வச்சு அவுட்புட்ஸை மேக்ஸிமம் எஃபிஷியண்ட்டாக கொண்டு போகிறது தான் இந்த அசம்ஷன்ஸ் எல்லாம். ஸோ இப்போ ISOQUANT schedule, let us suppose that there are 2 factors, namely labor and capital. An ISOQUANT schedule shows the different combination of these 2 inputs that yield the same level of output. It is given below. ஸோ இங்கே கொடுத்த மாதிரி நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஸோ எனக்கு A to B ABCDE, ஸோ 5 காம்பினேஷன்ஸ் இருக்குது. இந்த 5 காம்பினேஷன்ஸில் யூனிட்ஸ் ஆஃப் லேபர் அண்ட் யூனிட்ஸ் ஆஃப் கேபிட்டல் இட்ஸ் சேஞ்சஸ். ஸோ எனக்கு எந்த லெவலில் நான் சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு சேம் லெவல் ஆஃப் அவுட்புட் தான் கிடைக்கிது. ஸோ தட் இஸ் ISOQUANT ஷெடியூல். இப்போ நம்ம அதை பார்த்துட்டோம். இப்போ ISOQUANT கர்வ், இந்த ஷெடியூலை நம்ம எப்படி கிராஃபிக்கலி காட்ட போகிறோம். ஸோ an equal product curve represents all those combinations of 2 inputs in which are capable of producing the same level of output. An ISO product curve can be drawn with the help of ISOQUANT schedule. ஸோ இப்போ நம்ம அந்த ஷெடியூல் பார்த்தோம் இல்லையா, அந்த ஷெடியூலை வச்சு ISOQUANT curve எப்படி பண்ணுறதுன்னு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ in this diagram நம்ம என்ன எடுத்துருக்கோன்னா, லேபர் இஸ் த எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் கேபிட்டல் யூனிட்ஸ் வந்து ஒய் ஆக்சிஸ். ஸோ அந்த யூனிட்ஸ் எல்லாம் அங்கே போட்டுட்டு we have to join the points. ஸோ 30க்கு ஸோ 2 லேபர்ஸ் இருக்கும்போது 30 கேபிட்டல், 22 கேபிட்டல் இருக்கும்போது 4 லேபர்ஸ். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பாயிண்ட் பண்ணிவிட்டு அதை ஜாயின் பண்ணால் we will get the same IQ. that is ISOQUANT curve. ஸோ ISOQUANT curve வந்து நம்மளுக்கு இப்படி தான் வரும். the same எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணால் எனக்கு சேமாக இருக்கும் என்னோட அவுட்புட். that is the ISOQUANT curve. இப்போது இன்டிஃபரன்ஸ் மேப் பார்த்தோம் இல்லையா, the same is ISOQUANT map. எனக்கு இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப்
டிஃப்ரென்ஸ் ஆஃப் இது இருக்கும். ஸோ அதில் நான் எனக்கு என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிப்பேன். அண்ட் ISOQUANT மேப் ஆஸ் அ டிஃப்ரெண்ட் ISOQUANT கர்வ்ஸ் ரெப்ரசென்டிங் த டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ். இது என்னென்னா இட் இஸ் அ ஃபேமிலி அண்ட் அ செட் ஆஃப் ISOQUANT. ஸோ எல்லா கர்வ்ஸுமே இதில் இருக்கும். எனக்கு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் இருந்த எல்லா கர்வ்ஸுமே இதில் இருக்கும். இதிலிருந்து நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ yielding the different levels of output. In the simple term, an ISOQUANT map is a family of ISOQUANTs. In other words, if more than one quant is drawn, ISOQUANT is drawn in the diagram, it is a ISOQUANT map. ஸோ நிறைய இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து நான் எதை சூஸ் பண்ணுறேனோ அதில் நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுவேன். அகெயின் இதில் என்ன ஒரு விஷயம்னா, திஸ் இஸ் த ஹையர் ISOQUANT 3 ஹையர், இது மீடியம், இது லோயர். ஸோ எனக்கு லோயர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஹையர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படி தான் கிடைக்கும். ஹையர்லேருந்து ஹையர் போனால் ஹையர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ லோயர் வர லோயர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், அதுதான். ஸோ இதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக we have to use output. ஸோ இதில் நான் 400 யூஸ் பண்ணுறேன்னா மேக்ஸிமம் அவுட்புட் கிடைக்கும். 300க்கு வரேன்னா கொஞ்சம் மினிமம், 200க்கு மினிமம், 100க்கு வந்தேன்னா இட் வில் பி டோட்டலி மினிமம், ரொம்ப கம்மியான அவுட்புட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த ISOQUANT மேப். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி ISOQUANT கர்வ் பார்க்க போகிறோம். The ISOQUANT curve has negative slope. So of course எல்லா இது மாதிரியுமே ISOQUANT வந்து negative slope. It slopes downwards. It slopes downwards from left to right, indicating that the factors are substitutable. ஸோ ஃபேக்டர்ஸ் சப்ஸ்டிடியூட்டபிள் தானே. இப்போ வந்து எனக்கு கேபிட்டல் இல்லை ஒரு மிஷின் ரிப்பேர்னா அந்த கேபிட்டல் நான் அந்த மிஷின் யூஸ் பண்ணுற அளவுக்கான லேபர்ஸை நான் போட்டுருவேன். ஸோ தட் இஸ் இஃப் மோர் ஆஃப் ஒன் ஃபேக்டர் இஸ் யூஸ்ட், லெஸ் ஆஃப் த அதர் ஃபேக்டர்ஸ் இஸ் நீடட் ஃபார் ப்ரொடியூசிங் த சேம். ஸோ அதே தான், எனக்கு 10 லேபர் இருக்காங்கிறதுனால நான் 5 கேபிட்டல்ஸ் தான், 5 மிஷின்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். கேபிட்டலில் மிஷின்ஸ், பிளான்ட் அண்ட் மிஷினரிஸ் எல்லாமே வரும். பணம், ஸோ பணம் கூட கம்மி பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இட் வில் பி டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. ஸோ நெகட்டிவாக ஸ்லோப் ஆகும். இந்த டயக்ராம் த காம்பினேஷன் A ரெஃபர்ஸ் டு மோர் ஆஃப் கேபிட்டல். எஸ், ஸோ இதில் வந்து நிறைய கேபிட்டல், காம்பினேஷன் ஆஃப் A வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் கேபிட்டல் அண்ட் லெஸ் ஆஃப் லேபர். அகெயின் மோர் ஆஃப் கேபிட்டல் லெஸ் ஆஃப் லேபர். ஸோ இட் கோஸ் லைக் தட். Next வந்து பார்த்தீங்கன்னா convex to the origin. This explains the concept of diminishing marginal rate of technical substitution. So MRTS, labor and capital. So Kங்கிறது capital. For example, the capital substituted by 1 unit of labor goes on decreasing when moved from top to bottom. If so, it is called diminishing MRTS. ஸோ எனக்கு வந்து கேபிட்டல், ஸோ எனக்கு வந்து அஃப்கோர்ஸ் வந்து எனக்கு கேபிட்டல் வந்து 5 இருக்குன்னா நான் லேபர்ஸை கம்மி பண்ணிகிட்டே போவேன். அதுவே லேபர் ஒரு 10 இருக்குன்னா நான் கேபிட்டல்ஸை கம்மி பண்ணிகிட்டே வருவேன். ஸோ ஏதாவது ஒன்று எனக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அதனால தான் டிமினிஷிங் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் நடக்கும் இங்கே. ஸோ கான்ஸ்டன்ட் MRTS ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும் அண்ட் இன்க்ரீஸிங் வந்து கான்கேவாக இருக்கும். இன்க்ரீஸிங்கிறது அஃப்கோர்ஸ் கான்கேவ் இப்படி இருக்கும். So are possible. It depends on the nature of ISOQUANT curve. So and then the nature of ISOQUANT curve la dhaan work agum. This means that factors of production are substitutable to each other. The capital substituted per unit of labor goes on decreasing when the ISOQUANT is convex to the origin. So this is the convex to the origin. So I'm sorry, this is convex to origin. This is straight line that is constant-ஆ இருக்குது. இது இன்க்ரீஸ் ஆகும்போது கான்கேவ் ஆப்போசிட்டாக ஆகும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். intersection of the ISOQUANT curves. So for instance, point A lie on the ISOQUANTs IQ1 and IQ2, but the point IC, that is point C, shows higher output and the point B shows the lower level of output IQ1. So ரெண்டுமே வந்து IQ1 and IQ2 ரெண்டுமே வந்து பாயிண்ட் ஏல இன்டர்செக்ட் ஆகுது. ஆனால் எனக்கு வந்து பாயிண்ட் IQ1 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான லெவல் கிடைக்கும். IQ2 வந்து எனக்கு ஹையஸ்ட் லெவல்ஸ் ஆஃப் அவுட்புட்ஸ் கிடைக்கும்.
ஸோ இது வந்து திட் இஸ் நாட் லாஜிக்கல், இல்லாஜிக்கல். இன்டர்செக்ஷன் வந்து இருக்கும், இன்டர்செக்ஷன் ஆகாது. ஆனால் வந்து ஸோ நம்ம ஐசி கர்வ்ஸ் பார்த்தோம், இட் நெவர் இன்டர்செக்ஸ். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு an upper isoquant curve represents a higher level of output. ஸோ அகெயின் நம்ம இங்கே பார்த்த மாதிரி ஸோ அப்பர் போக போக நம்மளுக்கு ஹையர் அவுட்புட்ஸ் கிடைக்கும். ஸோ தட் இஸ் த பாயிண்ட். இந்த பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா அப்பர் போக போக இன்க்ரீஸ்டாக இருக்கும். The arrow in the figure shows the increase in the output. Isoquant curve does not touch either x-axis and y-axis. Of course, either x-axis-யும் y-axis-யும் டச் பண்ணாது. அப்படி டச் பண்ணுதுன்னா ரொம்ப நம்ம கேபிட்டல் மட்டுமே யூஸ் பண்ணுறோம், அப்புறம் ரொம்ப நம்ம லேபர் மட்டுமே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். நெக்ஸ்ட் இசோகுவாண்ட் லைன். நம்ம லாஸ்ட்டாக பட்ஜெட் லைன் படித்தோம், அதே மாதிரி தான் இது. The isoquant line is an important component in the analyzing producer's behavior. The isoquant line illustrates all the possible combinations of two factors that can be used at given costs and for a given producer's budget. So, இப்போது கன்சியூமரில் பார்க்கும்போது பட்ஜெட் லைன் வந்து எனக்கு எவ்வளோ பட்ஜெட் லைன் இருக்குது, என்னோடய பட்ஜெட் எவ்வளோ, அங்கே கிடைக்கக்கூடிய பொருள் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குதுன்னா ஐ எம் ஆன் த ஈக்லிபிரியம். என்னோட பாயிண்டில் இசோகாண்ட் லைனில் நான் இருப்பேன். ஸோ அதுதான் அதில் நான் பட்ஜெட் லைனில் இருப்பேன். அதே மாதிரி தான் ப்ரொடியூசர்ஸில் என்னென்னா, நான் போடுற பட்ஜெட் அண்ட் நான் யூஸ் பண்ணுற ரெண்டு ஃபேக்டர்ஸுமே எனக்கு சேம் லெவல் ஆஃப் அவுட்புட் கொடுக்குதுன்னா I'll be so happy, I'll be the happiest person. நான் அப்போ இசோகாண்ட் லைனில் இருக்கேன்னு அர்த்தம். Simply stated, an isoquant line represents different combinations of inputs which shows the same amount of cost. இப்போ எனக்கு 5 labor 2 capital, அகெயின் வேறு காம்பினேஷன்ஸ் இருந்தாலும் எனக்கு ஒரே காஸ்ட். ஸோ நான் செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து எனக்கு ஒன்று தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. So, the isoquant line gives information on factor prices and financial resources of the firm. It is otherwise called an iso price line or iso income line or iso expenditure line or total outlay curve. So, yes, suppose that a producer has a total budget of rupees 120 and for producing a certain level of output, he has to spend the amount on two factors, labor L and capital K. Prices of factors K is 30 rupees and L is 10 rupees. So cost curve can be drawn by using the following hypothetical table. Hypothetical na இது உண்மைன்றது கிடையாது. It can be changing, இது ஒரு assumptions. So இந்த ISO cost வந்து என்னன்னா, ஒரு ப்ரொடியூசர் கிட்ட 120 rupees இருக்கு. இதை வந்து ரெண்டு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்னென்ன, கேபிட்டல் அண்ட் லேபர், இது ரெண்டுத்துக்குமே அவர் வந்து பணம் போட்டால் அவருக்கு வந்து சேம் எக்ஸ்பெண்டிச்சர் தான் 120 ஃபுல்லாக ஆகியிருக்கணும். ஆனால் அவுட்புட் நல்லா கிடச்சிருக்கணும். எவ்வளோ லெவல் ஆஃப் யூனிட்ஸ் லேபர் அண்ட் யூனிட்ஸை மாற்றினாலும், லேபர் அண்ட் கேபிட்டலில் மாற்றினாலும் அவருக்கு 120 தான் செலவு ஆகியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 காம்பினேஷன் இருக்குது. ஸோ கேபிட்டல் பார்த்திங்கன்னா 4 இருக்கிற இடத்துல லேபர் வந்து 0 ப்ரைஸ் இருந்ததுன்னா 120 rupees. ஸோ அகெயின் 3 யூனிட்ஸ் ஆஃப் கேபிட்டல் இருக்கும்போது 3 யூனிட்ஸ் ஆஃப் லேபர் இருந்தால் அகெயின் 120 rupees. ஸோ 30 rupees செலவு பண்ணோன்னு நினைக்கிறார், 10 rupees செலவு பண்ணோன்னு நினைக்கிறார் லேபரில். ஸோ த சேம் கம்ஸ் டு 120. ஸோ இந்த மாதிரி எந்த லெவல் ஆஃப் காம்பினேஷன்ஸ் போனாலும் அவருக்கு வரக்கூடிய செலவுகள் வந்து சேம் 120 இருக்கணும். அவர் செலவு பண்ணணும்னு நினைக்கிற பட்ஜெட்டு இருக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம ஷாப்பிங் போகிறோம், 2000 rupees தான் நம்ம ட்ரெஸ்க்கு வாங்கணும்னு பேரண்ட்ஸ் சொல்லிட்டாங்கன்னா நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகணும், 2000 rupeesலையும் வாங்கியிருக்கணும், நம்மளுக்கு பிடிச்ச ஷர்ட் பேண்ட் ட்ரெஸ் எல்லாமே கிடச்சிருக்கணும். ஸோ அப்போ வி ஆர் ஆல் ஆன் செட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிம்பாலிக்லி, ஸோ இங்கே சிம்பிளாக சொல்லியிருக்காங்க என்னென்னா 4K, தட் இஸ் 4 லேபர் கேபிட்டல் ப்ளஸ் 0 லேபர் வந்து 120 rupees. ஸோ இதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு. From the figure 310, it is shown that the cost to be incurred on capital and labor are represented by the triangle OAE. The line AE is called isoquant line. So we'll go to that. So yes, இங்கே பார்த்தீங்கன்னா
கேபிட்டலோடது யூனிட்ஸ் கொடுத்துட்டாங்க, லேபரோட யூனிட்ஸ் கொடுத்துட்டாங்க. இதில் நான் 4 லேபர் செலவு பண்ணும்போது 4 கேபிட்டல் செலவு பண்ணும்போது 0 லேபர் செலவு பண்ணுவேன். அப்போ எனக்கு A பாயிண்ட் கிடைக்கும். அகெயின் வில் கம் டு திஸ். ஸோ இப்போ நான் எல்லாம் பண்ணும்போது நான் ஒரே லைனில் இருக்கேன். 120 rupees தான் செலவு பண்ணுறேன். நான் இப்படி போயிட்டு வரல இல்லையா, ஏன்னா ஒரே லைனில் இருக்கேன்னா என்ன அர்த்தம்னா மொத்தத்துக்குமே எனக்கு 120 rupees தான் செலவாகும். இதில் எந்த B காம்பினேஷன் சூஸ் பண்ணாலும் 120 rupees தான், D காம்பினேஷன் சூஸ் பண்ணாலும் 120 rupees தான். தட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் சொல்ல வந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா we have producers equilibrium. ஸோ ப்ரொடியூசர்ஸ் ஈக்லிபிரியம்க்கு அப்புறம் காப் டக்லஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். ஸோ காப் டக்லஸோட ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் நம்ம லாஸ்ட்டாக வந்து படிச்சிருந்தோம். ஸோ இங்கே வந்து ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அண்ட் லா ஆஃப் சப்ளை இந்த டாபிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ப்ரொடியூசர்ஸ் ஈக்லிபிரியம் அண்ட் காப் டக்லஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னா குவாலிட்டி கம்மியாயிடும். ஸோ ஷோராக I'll post in next videos. We'll meet you on that video. Until then, bye.